ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆலு மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலு நான் 1 எடுத்திருக்கேன், மிளகா பஜ்ஜி 4 எடுத்துருக்கேன், தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 100 கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப பிசைஞ்சிட வேண்டாம், பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது மிளகாயை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு மிளகாயை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நடுவில் ஒரு நீளமாக கத்தியை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுங்க. அப்போ தான் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக விதையெல்லாம் நல்லா நீக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக அதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்குனதும் 1 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் போட்டாச்சு, நல்லா மசிச்சு போட்டுட்டேன். எல்லா கலவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, எடுத்து வச்சிடலாம் மசாலாவை. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு, பஜ்ஜி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பஜ்ஜியை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மசாலாவை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இந்த ஆலு மிளகா பஜ்ஜி நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிளகா பஜ்ஜி ஃபுல்லாக மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் அப்படி மிக்ஸ் ஆகலைன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி போட்டோன்னா ஈவனாக எல்லா பக்கம் மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் அப்படியே எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ போட்டாச்சு. மிளகா பஜ்ஜி சூப்பராக வருதுங்க. நல்லா பொரியட்டும். உள்ளெல்லாம் மசாலா வெந்திருக்கிறதுனால நம்ம மேலே மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். நல்லா மொறுமொறுன்னு ஆனால் போதும். சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த மிளகாலாம் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு. அது பாருங்கள், வெள்ளையாயிடுச்சு அதோட தோல். நீங்கள் மிளகா பஜ்ஜின்னு ரோட்டு கடையில் கேட்டால் இந்த மாதிரியும் தான் தருவாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.